அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாகவும் சாதனைக்குரிய பயணமாகவும் அமைந்தது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்தடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று சென்னையில் கார் உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோர்டு நிறுவனம். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசவிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்து சென்னை வந்தடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டத்திற்கு 7425 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் தாயகம் வருகை. சென்னை விமான நிலையத்தில் வரவேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த மக்கள். கோவை, சேலம் பேருந்து நிலையங்களிலும் இரவு நேரம் காத்திருந்து பயணம். தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை அடுத்த வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு தொடங்கியது. 2327 பணியிடங்களுக்கு 7,90,000 பேர் தேர்வெழுத ஏற்பாடு. ஓணம் பண்டிகையை ஒட்டி குன்னூர் உதகை இடையே நாளையும் சிறப்பு மலை ரயில் சேவை தொடக்கம். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வேலூரில் மாவட்ட ஆட்சியரின் கையை பிடித்து ஆதார் இருந்தும் முகவரி இல்லாமல் அவதிப்படுவதாக கண்ணீர் வடித்த பெண். வீடு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதி. உங்களுக்கெல்லாம் வீட்டு மனை பட்டா கொடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இங்க நெல்லை மாவட்டம் களக்காட்டில் காங்கிரஸ் LLA ரூபி மனோகரன் ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு. நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அழைக்காததால் களக்காடு வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அருணா தலைமையிலான காங்கிரஸ் ஆத்திரம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 உயர்வு. ஒரு சவரன் 54,090 ரூபாய்க்கும் கிராம் 6,865 ரூபாய்க்கும் விற்பனை. பாம்பனில் புதிய செங்குத்து பாலம் வழியாக ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை முதன்முறையாக நடந்த சோதனை ஓட்டம். பயணிகள் இல்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயிலை இயக்கி சோதனை. டெல்லியில் தேங்கிய மழைநீரில் மூழ்கிய இருசக்கர வாகனங்கள். பாதியளவு தண்ணீரில் மூழ்கியதால் வாகனங்களை எடுக்க முடியாமல் சிரமம். ஆப்கானிஸ்தானில் தைகுண்டி மாகாணத்துக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பிரிவினர் மீது IS பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. கொடூர தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. தலிபான் அரசு கடும் கண்டனம்.